ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். பிளட் ஸ்கேண்டல், இரத்த ஊழல் அப்படின்றது சொல்லுவாங்க. இது யூகேவோட அரசாங்கம் யூகேவோட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழலை 30-40 வருஷமாக பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இதனால் பிரிட்டனில் இருக்கிற எல்லா மக்களும் வீதிக்கு வந்து போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்தாங்க. யாருக்கு அகென்ஸ்டானா? பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. ஸோ இந்த ஒரு விஷயம் மிக பரபரப்பாக பிரிட்டனில் இன்னும் வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. ஸோ இந்த பொதுமக்கள் சைட்லேருந்து சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இந்த பிளட் ஸ்கேண்டல் அப்படின்றது இன்னைக்கு நேற்றுக்குன்றது ஆரம்பிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இந்த பிளட் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு மெடிக்கல் மாஃபியா பிரிட்டன் கவர்மெண்ட் பிரிட்டன் மக்கள்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை. ஸோ இதை முன்கூட்டியே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் இதை கொஞ்சம் கூட பிரிட்டன் கவர்மெண்ட் கேட்கக்கூட இல்லை. பட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நாங்கள் சொல்கிறது தான் உண்மையாக இருந்தது. இதனால் இந்த பிளட் ஸ்கேண்டல் மூலியமாக எங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இழந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 30-40 வருஷத்தில் நடந்த இந்த பிளட் ஸ்கேண்டலில் நடந்த மெடிக்கல் மாஃபியாவில் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 3,000 மக்கள் இறந்துமே போயிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரிட்டன் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி மக்களோட கொந்தளிப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கு பிரிட்டனில். ஸோ இதுக்கு பிரிட்டன் கவர்மெண்ட் தான் காரணமா அப்படின்றது பார்த்தோன்னா கிடையாது. இதுக்கு நேரடியாக இன்னொன்று ஒருத்தரோட கையுமே இருக்கு, அதுதான் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவும் இந்த பிளட் ஸ்கேண்டலில் அடங்குவாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் பிரிட்டன் கவர்மெண்ட் ஒரு இன்ஃபெக்டடான ஒரு பிளட்டை வாங்கி அங்கே இருக்கிற பிரிட்டன் மக்களுக்கு அந்த ரத்தத்தை ஏற்றிருக்காங்க. இதனால பல நோய்கள் அந்த பிரிட்டன் மக்களுக்கு வந்ததுனால அதில் பலாயிரம் மக்கள் இறந்துமே போயிருக்காங்க. இன்னும் பலாயிரம் மக்கள் இதனால அஃபெக்ட் ஆகியுமே இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறினதுக்கு அப்புறமா இப்போ பிரிட்டன் அதிபரான ரிஷி சுனாக் இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டிருக்காரு, மீடியாக்களுக்கு முன்னாடியும் பொதுமக்களுக்கு முன்னாடியும். ஸோ இது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, இதுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற லேபர் பார்ட்டியுமே வந்துட்டு அந்த தலைவரும் இந்த பிரிட்டன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னிப்புமே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமே ஒன்றா இணைஞ்சு இந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கான ஒரு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லப்படுற இந்த பிளட் ஸ்கேண்டல் எத்தனை பேரை உயிர் வாங்கியிருக்கு, இதுக்கு பின்னாடி நடந்த ஸ்கேம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டடாக ஒரு வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க, இந்த பிரிட்டன் கவர்மெண்ட் இந்த பிரிட்டன் மக்களுக்கு அப்படி என்ன ஒரு துரோகத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுப்போம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் மூலிமா. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. இந்த பிளட் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லப்படுற இதுக்கு அடுத்த ஒரு வேர்டு என்னன்னாக்கா பிளட் ஸ்கேம் தான். ஸோ பிளட் ஸ்கேண்டல், பிளட் ஸ்கேம் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், இரத்த ஊழல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இரத்த ஊழல் அப்படின்றது பிரிட்டன் கவர்மெண்ட் பிரிட்டிஷில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு விஷயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இது 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளட் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட 1970s இருந்தே இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பட் அந்த பிரச்சனை 40 வருஷத்துக்கு அப்புறமா தான் மக்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக இப்போ வெளிவந்திருக்கு போன வாரம். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா எல்லா பிரிட்டன் மக்களுமே கொந்தளிச்சு, இது வரைக்குமே பிரிட்டன் கவர்மெண்ட் எங்களுக்கு துரோகத்தை கொடுத்துருக்காங்க, இவங்களோட அலட்சியத்தினால எங்களோட சொந்த பந்தங்களை எல்லாத்தையுமே இழந்திருக்கோம், மிகப்பெரிய ஒரு இழப்பில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பிரிட்டன் மக்களுமே பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிளட் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 1970s ஹீமோஃபோலியா அப்படின்ற ஒரு நோய் வந்துட்டு பிரிட்டனில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு இருந்துட்டு இருந்தது. இந்த ஒரு ஹீமோஃபோலியா டிசீஸ் அப்படின்றது என்னன்னா த ராயல் டிசீஸ்னுமே சொல்லுவாங்க. இந்த ராயல் டிசீஸ் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா,
குயின் விக்டோரியாவுக்கு வந்துட்டு இதே போல் ஹீமோஃபீலியா டிசீஸ் ஒன்று இருந்தது. ஸோ இதனால வந்துட்டு இது குயின் விக்டோரியாக்கே இருக்கனால இது ராயல் டிசீஸ் அப்படின்ற ஒரு பேருமே இந்த ஹீமோஃபீலியா டிசீஸ்க்கு வந்து பிரிட்டனில் இன்னொன்று ஒரு பேர் இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ இந்த ஹீமோஃபீலியா டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் வந்துட்டு ஏதோ ஒரு அடி ஒன்று பட்டிருக்கு. அந்த அடி பட்டதுனால நமக்கு வந்துட்டு ரத்தப்போக்கு நிற்காமல் வந்துட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஹீமோஃபீலியா. இது வந்துட்டு அங்கே இருக்கிற பிரிட்டன் மக்களுக்கு ஒரு 50% ஆஃப் மக்களுக்கு இந்த ஹீமோஃபீலியா டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. இதுவே நமக்கோ இல்லை ஏஷியாவில் இருக்கிற மக்களுக்கோ வந்துட்டு ஒரு ரத்தம்னு ஒன்று வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ ஒரு ஹவர்லேயோ வந்துட்டு நம்மளோட ரத்தம் வந்துட்டு உறைஞ்சி அதுக்கப்புறமா அது புண்ணாகி அதுக்கப்புறமா அது காஞ்சி அதுக்கப்புறமா நார்மல் ஆகும். பட் இதுவே ஹீமோஃபீலியான்னு இருக்கிற ஒரு டிசீஸில் வந்துட்டு இந்த ரத்தம்ன்றது நிற்கவே நிற்காது. அவ்வளோ சீக்கிரத்தில் பிளட்டு வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இதனால பல பிளட்டு வந்துட்டு அந்த ஹீமோஃபீலியா அப்படின்ற ஒரு டிசீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறைய லாஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு பிரிட்டனில் இருக்கிற பாதி பர்சன்டேஜுக்கும் மேலான மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 1970s அப்போதைக்கு இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டனோட ரிசர்ச்சர்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஹீமோஃபீலியாவோட ஃபோட்டோ. ஸோ இந்த ஹீமோஃபீலியாவோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ஒரு கையில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கின்ல ஒரு சின்னதாக ஒரு மார்க் போட்டால் அதில் வந்துட்டு பிளட் ஃப்ளோன்றது அதிகமாகுது. பட் இதுவே அது கீழே இருக்கிற வெப்பு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் கோடு, அதுக்கு பேர் வந்துட்டு ஒயிட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒயிட் பிளட் செல்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்மள மாதிரி இருக்கிற ஏஷியா மக்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதனால ரத்தப்போக்குன்றது வந்துட்டு டக்குன்னு நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒரு ½ ஹவரில் அதை வந்துட்டு பிளட் கிளாத் ஆகி அதுக்கப்புறமா ரத்தப்போக்குன்றது நிப்பாட்டிடும். இதுவே பிரிட்டனுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால ரத்தம் போக்குன்றது போய்கிட்டே இருக்கும். இதனால நிறைய பிளட்ன்றது அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஹீமோஃபீலியாவோட சொல்யூஷன் மனிதர்களோட ரத்தத்தில் தான் ஒன்று இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஃபேக்டர் 8 புரோட்டீன் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோவில் ஒரு பிளட்டில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரத்தத்தை நம்ம எடுத்தோன்னா அதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 3 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும், ரொம்ப சிவப்பு கலரில். அதுக்கப்புறமா ஒரு தின் லேயரில் வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து பிளாஸ்மா அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மா வந்துட்டு ரத்தத்தில் இருந்து தனியாக பிரிப்பாங்க. பிரித்ததுக்கு அப்புறமா இந்த பிளாஸ்மாவில் இருந்து இன்னொன்று ஒரு ப்ரோட்டீனை வெளியில் எடுப்பாங்க. அதுதான் ஃபேக்டர் 8 அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ரோட்டீன். அந்த ஒரு ப்ரோட்டீன் ஃபேக்டர் 8 ப்ரோட்டீனை எடுத்து ஹீமோஃபீலியா இருக்கிற வந்துட்டு பேஷண்ட்குள்ளே வந்துட்டு நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த ஹீமோஃபீலியா டிசீஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, இது ஃபேக்டர் 8 எப்படி வந்துட்டு செயல்படும் அப்படின்றது பார்க்கும்போது இதுக்குமே ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு ஃபேக்டர் 8 அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பிளட் செல்ஸை வந்துட்டு அந்த ஒயிட் கம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கம்மியாக இருக்குது நம்ம ஸ்கின்லனா ரத்தப்போக்கு அதிகமாகுதுன்னா இந்த ஃபேக்டர் 8 போட்டதுமே இந்த ஒயிட் கம்ஸ் அப்படின்ற ஒரு கவுண்ட்டு அதிகமாகி ரத்தப்போக்கை நிப்பாட்டுற ஒரு விஷயம். ஸோ இதுக்காக ஃபேக்டர் 8 அப்படின்ற ஒரு விஷயம் ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ன்றது வந்திருக்கும். ஸோ இந்த ஹீமோஃபீலியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன கொடுப்போம்னா மனிதர்களோட ரத்தம், அந்த ரத்தத்தில் இருந்து பிளாஸ்மாவை தனியாக பிரிப்பாங்க. அந்த பிளாஸ்மாலேருந்து ஃபேக்டர் 8 ப்ரோட்டீனை வந்துட்டு தனியாக எடுப்பாங்க. அந்த ஃபேக்டர் 8 ப்ரோட்டீனை ஹீமோஃபீலியா அப்படின்ற ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதோட சொல்யூஷனாக இருந்தது. சரி, இப்போது இந்த ஹீமோஃபீலியா அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க தேவைப்படுற ஃபேக்டர் 8 ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு நமக்கு பிளட்டுன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. இதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1970s ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரிட்டிஷ் மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹீமோஃபீலியா அப்படின்னு பட்டுட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச பிளட் டொனேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதனால் பிரிட்டன் மக்களும் வந்துட்டு பிளட் டொனேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
பட் அவங்க கொடுத்த பிளட் டொனேஷனை விடவே இங்கே தேவைகள் அதிகமாக இருந்தது. ஹீமோஃபோபியாவோட பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் பிரிட்டன் மக்கள் கொடுத்த ரத்தத்தை விடவே இன்னும் நமக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு சூழல் வந்துட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. இதனால் அடுத்த ஒரு விஷயம் பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ பிளட்டுன்ற ஒரு விஷயம் நமக்கு பத்தலை, இதனால் நம்ம வேறு நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஹீமோஃபோபியான்ற ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்து ஒரு நாட்டை சூஸ் பண்ண ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா இங்கே தான் இந்த கதையில் உள்ளே வராங்க. ஸோ அமெரிக்கா கிட்டே இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா அமெரிக்காவும் சரி ஓகேப்பா பிளட் டொனேஷன்ஸ் கொடுக்குறவங்க கிட்டேருந்து ரத்தத்தை வாங்கி நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. ஸோ இது 1970s ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அமெரிக்கா அதுக்கப்புறமா அவங்க கிட்டேருந்து ரத்தத்தை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் இருந்து ரத்தத்துலேருந்து பிளாஸ்மாவை எடுத்து பிளாஸ்மாவில் இருந்து ஃபேக்டர் ரேட்டை எடுத்து ஹீமோஃபோபியா அப்படின்னு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க 1970s 1980s வரைக்கும். ஸோ 1980ஸ்க்கு அப்புறமா இந்த ஹீமோஃபோபியா அப்படின்றது ஆல்ரெடியே ட்ரீட்மெண்ட் எடுத்த சில மக்களுக்கு வந்துட்டு வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சுது. இதனால சில பேர் மிகப்பெரிய ஒரு அஃபெக்ட்டுக்குமே ஆக ஆரம்பித்தாங்க, சில பேர் இறந்துமே போனாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் அப்போதைக்கு இருந்த WHO என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பிளட்டை வந்துட்டு வேறு நாட்டிலேருந்து இன்னொன்று ஒரு நாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப தவறான ஒரு விஷயம், அதுக்கு ஆல்ரெடியாக வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி WHO அப்போவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இது வேறு வார்னிங்காக கொடுத்துருந்தாங்க. பட் அப்போதைக்கு இருக்கிற பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இது பெருசாக வந்துட்டு எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறமா WHO 1983 கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து வந்துட்டு நம்மளோட நாட்டில் வந்து நம்மளோட உலகத்தில் வந்துட்டு ஒரு புதுவிதமான வந்துட்டு உயிர்கொல்லி வைரஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் படுத்துகிறாங்க. அதுதான் HIV எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோயை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி HIV அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த உலகத்துக்கே தெரியாது. WHO 1983 தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டு புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி ரிவீலே பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எய்ட்ஸு HIV இதெல்லாமே வந்துட்டு எந்த நாட்டில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்குமே டாக்டர்ஸுக்குமே தெரியாமல் இருந்த ஒரு விஷயம்தான். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு அமெரிக்காவில் பிளட்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிரிட்டன். ஒரு கட்டத்துக்கு மேலே 1990s வந்துட்டு இந்த ஹீமோஃபோபியாவில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த மக்கள் வந்துட்டு எல்லாருமே கடன்னு இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட எண்ணிக்கை எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, சின்ன வயசு பையன் கூட வந்துட்டு இறக்க ஆரம்பித்தான், ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இறக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பிறந்த குழந்தை ஒரு 2 வருஷத்தில் கூட அந்த குழந்தையுமே இறக்க ஆரம்பிச்சது. அப்போ இருந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, 1990s இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஹீமோஃபோபியா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பின்னாடி பிரச்சனை கூடிய ஒரு விஷயமா இருக்குது, இது தயவு செஞ்சு நீங்கள் கவனிங்க, அப்போ தான் வந்துட்டு இதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை வந்துட்டு நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போவே பல மக்கள் வந்துட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. பட் அப்படி இருந்தும் பிரிட்டன் கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி அப்படியே அந்த ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே பொதுமக்கள் வந்துட்டு இவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டே தப்புன்னு புரிஞ்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் 2017 வந்துட்டு பிரிட்டன் மக்கள் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் 2017 இருக்கிற பிரிட்டன் அதிபராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரசா மே அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த தெரசா மே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா உங்களுக்கு இப்போ இந்த ஹீமோஃபோபியாவில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது தெரியணும், ஸோ அது தெரிஞ்சால் இதோட இந்த பிரச்சனையை விட்டுருவீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு இந்த ஹீமோஃபோபியா அப்படின்ட்டு சொல்லப்படுற இந்த ஒரு இம்போர்ட் பிளட் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2017 ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் 2024 போன வாரம் வந்துட்டு அதோட ரிசல்ட்ன்றது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு பிரிட்டனில். ஸோ போன வாரம் வந்துட்டு ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று வந்தது இல்லையா. ஸோ அந்த ரிப்போர்ட்டு படி என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் மாஃபியா வந்துட்டு இந்த பிரிட்டன் கவர்மெண்ட் வந்துட்டு பிரிட்டன் பீப்புளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதில் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்தது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஹீமோஃபோபியாக்காக வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுற பிளட்டில் வந்துட்டு HIV இருக்குது, அதுக்கப்புறமா ஹெப்படைட்டிஸ் C அப்படின்னு சொல்லப்படுற அடுத்த ஒரு வைரஸுமே அதில் இருக்குது. ஸோ இதனால 30,000 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதனால தான் அவங்க பாதிக்கமும் பட்டிருக்காங்க. அதே போல் 3,000 பேரும் இந்த ஒரு
ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால தான் ஹெச்ஐவினால் இறந்துருக்காங்கன்றது அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி அந்த ரிப்போர்ட்டில் அடுத்த ஒரு ஷாக்கிங் ஒன்று இருந்தது. இந்த ஹீமோஃபோபியான்னு சொல்லப்படுற இந்த பேஷண்ட்க்கு செலுத்தப்படுற அந்த ரத்தம் யாரோட ரத்தம் அமெரிக்கா தந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகளோட ரத்தத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரக் அடிக்டில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிக அளவில் ட்ரக் எடுத்துக்கிறவங்க கிட்டோட ரத்தமும் அதே போல் ஜெயிலில் தண்டனையில் இருக்கிறவனோட ரத்தமும் வந்துட்டு எடுத்து இவங்க அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணி பிரிட்டனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர ரத்தம், ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்கிற ரத்தம் சுத்தமாக இருக்குமா? ஜெயிலில் இருக்கிற குற்றவாளியோட ரத்தம் அவனும் ஏதாச்சும் ட்ரக்கை கன்சியூம் பண்ணியிருப்பான், அவனோட ரத்தம் சுத்தமாக இருக்குமா? ஸோ இதனால் ஹெச்ஐவியும் இந்த ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு 2 நோய்களுமே வந்துட்டு அந்த பிளட் சாம்பிள்ஸில் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணாமல் பிரிட்டன் வந்துட்டு இந்த ஹீமோஃபீலியா அப்படின்ற ஒரு மக்களுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதில் இருக்கிற பிளாஸ்மாவை தனியாக பிரித்து அதுக்கப்புறமா ஃபேக்டரி ஐட்டை தனியாக எடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை இன்ஜெக்ட் பண்ணதுனால நல்லா இருக்கிற மனுஷன் கூட நோயாளியாக மாறிடுறான். ஸோ இதனால தான் கிட்டத்தட்ட 3000 மக்கள் இதனால் இந்த 40 வருஷத்தில் இறந்துருக்காங்க. 30,000 பேர் வந்துட்டு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் மாஃபியா இதில் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? பட் இதில் என்னன்னாக்கா, பிரிட்டனில் வந்த அந்த பிளட்டை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணலையா, ரிசர்ச் பண்ணலையான்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. அப்படி எடுத்ததும் இம்போர்ட் பண்ணதுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பேஷண்ட்ஸ்க்கு போட போயிட்டாங்களான்றது இன்னும் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இன்னும் அதுக்கு பதில்ன்றது இல்லை பிரிட்டன் கவர்மெண்ட்டில் இருந்து. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டெஃபினட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு தவறு கிடையாது, முழுக்க இது மனிதர்களோட தவறு. ஸோ இதனால் வந்துட்டு பிரிட்டன் கவர்மெண்ட் இதனால் தலை குனிது பிரிட்டன் மக்களுக்கு எதிரில். ஸோ இதனால் நான் மிகப்பெரிய ஒரு மன்னிப்புன்ற ஒரு விஷயம் நான் வந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லி பிரிட்டனோட அதிபரான ரிஷி சுனக் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற லேபர் பார்ட்டியில் இருக்கிற தலைவருமே வந்துட்டு இல்லைங்க, இதுக்கு நானும் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் இந்த பிரிட்டன் மக்களுக்கு நடந்த சோகத்தை வச்சு. ஸோ இதுக்கப்புறமா அந்த பிரிட்டன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 30,000 மக்களுக்கும் 3,000 பேர் வந்துட்டு இறந்ததுக்குமே வந்துட்டு காம்பன்சேஷன் தரும்னு சொல்லி ரிஷி சுனக் சொன்னது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு இழப்பீடாக நாங்கள் தரோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் என்ன தான் பணம்ன்ற ஒரு விஷயம் கொடுத்தாலும், என்ன தான் ஒரு விஷயம் ஒரு இழப்புக்கு வந்து பணத்தை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாலும், பட் இறந்தவங்க அவங்களோட அப்பாவாக இருக்கலாம், அவங்களோட அம்மாவாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டி எல்லாம் யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். பட் அதுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்யூஷன் கேட்டால் இல்லை. பட் இது முன்னாடியே 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மெடிக்கல் மாஃபியாவை அப்போவே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா 30,000 பேர் பாதிக்கப்பட்டதை தாண்டி ஒரு 1000-2 பேர் பாதிக்கப்பட்டதோடவே முடிஞ்சிருக்கும் தான் என்னோட கருத்துமே. பட் இது ஒரு சின்ன குழந்தை அடிபட்டு வந்தாலும் இதே ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. இந்த ஹெச்ஐவின்ற எடுத்து அந்த ஃபேக்டர் 8 வந்துட்டு போட இன்ஜெக்ட் பண்ணாங்க. அதே போல் ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்குமே கொடுத்தாங்க. அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்குமே இது பாதிக்கப்பட்டது. ஆனால் 2 வயசு குழந்தைக்குமே அங்கே ஹெச்ஐவின்றது ஒன்று இருந்தது. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் 30-40 வருஷமாக பிரிட்டனில் நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இந்த பிளட் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் யூகேல நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் என்ன நடக்குதுன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தாண்டி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிளட் ஸ்கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.